அன்பு நேர்களே, மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ஒரு அற்புதமான அழகான கதையை தான் உங்களிடம் பகிரப்போகிறேன். ஒரு பணக்காரருக்கு மிகவும் அழகான மகள் ஒருத்தி இருந்தாள். வளர்ந்தவுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து ஊரில் உள்ள தகுதியான இளைஞர்களுக்கு ஒரு போட்டி வைப்பதாகவும் அதில் வெற்றி பெறும் இளைஞனுக்கு தன் மகளை மணமுடித்து வைப்பதாகவும் அறிவித்து இருந்தார். போட்டி நாளன்று ஊரில் உள்ள வலுவான, திறமையான, அதே சமயத்தில் புத்திசாலியான இளைஞர்கள் எல்லோரும் கூடுகிறார்கள். சிலர் கையில் பேப்பரும் பேனாவுமாய், சிலர் கையில் கத்தியுடன், சிலர் வீச்சறிவாளுடன், சிலர் துப்பாக்கியுடன், இப்படியாக அவர்களை தன் மிகப்பெரிய நீச்சல் குளத்துக்கு அழைத்து போகிறார். இந்த நீச்சல் குளத்தில் இந்த முனையில் இருந்து எதிர்முனைக்கு முதலில் யாரால் நீந்தி கடக்க முடிகிறதோ அவருக்கு என் மகளை திருமணம் செய்து தருவேன். அவர் சொல்லி முடித்த வினாடியே கடகடவென அனைவரும் நீச்சலுக்கு தயாராக வேகமாக உடைகளை கலட்ட ஆரம்பித்த பொழுது, அது மட்டுமில்லை, கூடவே ஒரு 10 கோடி ரூபாய் பணமும் ஒரு தனி பங்களாவும் கூட தருவேன் அப்படின்னும் அறிவித்தார். அப்பொழுது தானே என் அருமை மகள் தன் மனவாழ்வை சுகமாக ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு கூடுதலாக அவர்களை ஊக்கப்படுத்துமாறு மகளின் தந்தை சொன்னார். சரி, உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். என் மருமகனை நான் நீச்சல் குளத்தின் மறுக்கரையில் சந்திக்கிறேன் என்றவாறு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார். சொல்லி முடித்தவுடன் மொத்த இளைஞர்களும் இன்னமும் வேகமாக தண்ணீரில் இறங்க முற்பட்ட பொழுது அந்த பணக்காரரின் ஹெலிகாப்டர் அந்த நீச்சல் குளத்துக்கு நேர் மேலே பறந்து வந்து டஜன் கணக்கில் முதலைகளை அந்த குளத்தில் இறக்கிவிட்டு சென்றது. அவ்வளவுதான். அத்தனை பேரும் மரண பயத்தில் உடனே பின்வாங்கி ஏமாற்றத்துடன் மீண்டும் தங்கள் உடைகளை மாட்டிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இதென்ன பைத்தியகாரத்தனமாக இருக்கிறது? யாரால் இது முடியும்? பார்க்கலாம் எவன் இதில் ஜெயிக்கிறான் என்று. நிச்சயமாக எவனாலும் முடியாது என்று சத்தமாக பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது திடீரென்று ஒருவன் குளத்தில் குதிக்கும் சத்தம் அத்தனை பேரும் மூச்சு கூட விட மறந்து உச்சபட்ச அதிசயத்தில் அவனையே கண்ணிமைக்காமல் கவனிக்க ஆரம்பித்தார்கள். அந்த இளைஞன் மிகவும் லாவகமாக அத்தனை முதலீடுகளிடமிருந்தும் விலகி விலகி மிக வேகமாய் நீந்தி அடுத்த கரையில் விரட்டென ஏறி விடவிடவென நின்றான். பணக்காரரால் தன் கண்களை நம்பவே முடியவில்லை. பிரமாதம்! நான் தருவதாக சொன்ன விஷயங்களுக்கு மேலே உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் தருகிறேன், எதுவாக இருந்தாலும் என்று சொன்னார். அந்த இளைஞனோ இன்னமும் நடுக்கத்திலிருந்து மீளவே இல்லை. வாய் அப்படியே தந்தி அடித்தது. மிரட்சியில் கண்கள் அரண்டு போயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வெறியுடன், அதெல்லாம் இருக்கட்டும், என்னை இந்த குளத்தில் தள்ளிவிட்டவனை மட்டும் யார்னு எனக்கு காட்டுங்கள் என்றான். அதாவது, முதலைகள் இருக்கும் நீரில் தள்ளிவிடப்படும் வரை உன் திறமை என்னவென்று உனக்கே தெரியாது. அந்த ரப்பர் முதலைகள் போன்றே பிரச்சனைகளும் போலிதான் என்பது உங்களுக்கு புரிய வரும். உங்களை முதலைகளுக்கு காவு கொடுக்க நினைத்தவர்கள் உண்மையில் உங்கள் உள்ளிருந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து உங்கள் கனவு எதிர்காலத்தை அடைய உதவியவர்களே அப்படின்னு நினைக்கணும். நன்றி காட்டாவிட்டாலும் வன்மம் வேண்டாமே. சில நேரம் மிகவும் மோசமான தருணங்களை கடக்கும் பொழுதுதான் நம் உள்ளிருக்கும் நிஜ திறமை வெளிப்படும். 4வது, சிலருக்கு இந்த மாதிரி அசாத்திய பிரச்சனைகளில் வலுக்கட்டாயமாக தள்ளப்படும் பொழுது மட்டுமே அவர்களால் வாழ்வின் உயர் இலக்கை அடைய முடிகிறது. சில தொலைநோக்கு பெற்றோருக்கு இந்த சூட்சமும் தெரியும். பெற்றோரை நம்புங்கள் அப்படின்னு ரொம்ப அருமையான இந்த பதிவை மகிழா அப்படிங்கிற அவங்க வந்துட்டு பகிர்ந்திருந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கதை தானே, ஊக்கம் தரும் ஒரு கதை. நம்மளுடைய திறமை எப்பொழுதுமே கடுமையான சூழலில் தான் வெளிப்படும் அல்லவா? அந்த கடுமையான சூழலை எதிர்கொள்ள பயந்து கொண்டே நின்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை நம்மை உந்தி தள்ளும் பாருங்கள் முன்னுக்கு. அப்பொழுது நம்மையும் அறியாமல் நம்மிடம் இருக்கும் முழு சக்தியும் பயன்படுத்தி நாம் அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதற்கு போராடுவோம், அதில் வெற்றியும் அடைவோம். இதுதான் வாழ்க்கை. நாம் நமது திறமையை முழுமையாக எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம் என்று நினைத்து பாருங்கள். எத்தனையோ பேர் பல திறமைகளை வைத்து தான் இறைவன் வந்து இந்த பூமிக்கு அனுப்புகிறான். ஆனால் நம்மில் பல பேர் அதை தேட ஒரு சோம்பேறித்தனம், இல்லை என்றால் அது சூழல் அமையட்டுமே என்று இருப்பார்கள். அப்படி இல்லாமல் நாம் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது, நாம் சவால்களை எதிர்கொள்வதற்கு நமக்கு களம் இருந்தாலும் நமக்கு அது ஒரு கடுமையான களமாக மாறும் பொழுது தான் நமது முழு திறமையும் வெளிப்பட்டு விடுகிறது அல்லவா? ரொம்ப அற்புதமான இந்த கதை உங்களுக்கு எதை உணர்த்துகிறது? நீங்களும் இதே போல ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள், உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்துங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்று அருமையான இந்த சிந்தனையோடு இந்த உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு
விடைபெறுகிறேன். மீண்டும் இதே போல ஒரு அருமையான அற்புதமான உறங்கும் முன் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியின் மூடே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. மீண்டும் சந்திக்கலாம் ஒரு அற்புதமான தருணத்தில். நன்றி நேயர்களே.